ஹாய் ஹலோ வணக்கம். டிஜிட்டல் போதை யூடியூப் சேனலுக்காக நான் உங்கள் ஜேஜே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்கக்கூடிய எல்லாத்து மொபைல்லையுமே இந்த ஒரு அப்ளிகேஷன் இருந்தது அப்படின்னா அவங்க மொபைலில் எப்போவுமே ஹேங் ஆகவே ஆகாது, ஹீட் ஆகவே ஆகாது. முதல்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறோம், எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஆப்பை நம்ம தேவையில்லை அப்படின்னு சொல்லி அன்இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த கேட்ச் ஃபைல் அப்படிங்கிறத வந்து நம்ம ரிமூவ் பண்ணாமல் அப்படியே அன்இன்ஸ்டால் பண்ணிடுவோம். அது அப்படியே நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயே இருந்துடும். ஓகே, அப்படியே இருந்தாலுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனில் வந்து கேட்ச் ஃபைலை வந்து ரிமூவ் பண்ணுறது நம்ம ஒரு 50 அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா 50 அப்ளிகேஷனுக்கும் கிளியர் கேட்ச் பண்ணோம் அப்படின்னா டைம் ரொம்பவே எடுத்துக்கும். அது உங்களுக்கு பொறுமையும் கிடையாது. அதனால் மேக்ஸிமம் நம்பர்ஸ் அதை பண்ண மாட்டாங்க. அதனாலேயே மொபைல் ஹீட் ஆகிறது, பேட்டரி லோ ஆகிறது, மொபைல் ஹேங் ஆகிறது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே நிறையா வந்திருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அதை அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ இதையெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே ஃப்ரீயாக அப்ளிகேஷன் இருக்குது. அந்த ஃப்ரீ அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறத விட நிறையா ஃபியூச்சர் வேணும் அப்படின்னா அதை வந்து ப்ரோ வெர்ஷனும் இருக்குது. பெய்டு காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு 199 ரூபா பெய்டு ஆப்பை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பெய்டு ஆப்பை வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அது மூலமாக நீங்கள் ஈஸியாக அந்த 199 ரூபா கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வாங்க வேண்டிய அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அப்ளிகேஷனை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குது, என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதனால தான் ஃபஸ்ட்டு நான் டவுன்லோட் பண்ணதுலேருந்து இன்ஸ்டால் பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ண வேண்டாம். தேவையில்லாத பாகங்களை நானே ஸ்கிப் பண்ணிடுவேன். நீங்கள் அதனால் மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் என்னோடய ஃபைல் மேனேஜருக்குள்ளே போட்டு அந்த ஒரு அப்ளிகேஷனை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். அது வந்து நம்ம டவுன்லோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டவுன்லோட்ஸுக்குள்ளே ஒரு இடத்துல கிடக்கும். இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனை நான் கடைசியில் அன்இன்ஸ்டாலும் பண்ணி காட்டுறேன். அது ப்ளே ஸ்டோரில் எத்தனை ரூபாய்க்கு இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்ணார பார்த்துக்கலாம். இப்போ நான் அந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ அதை செக் பண்ணிகிட்ருக்கு. அது ப்ளே ஸ்டோரோட அப்டேட்டு, அது ஃபுல்லாகவே நம்ம விட்டுறலாம். சேஃபாக இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்மாக காமிச்சிருச்சு. இப்போ நான் ஓப்பன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஓப்பன் அப்படின்னு கொடுக்குறோன்னே நம்மளோட CPU எந்த அளவுக்கு ரன் ஆகிட்டுருக்கு, ஃபோனோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, ரேம் எவ்வளோ எடுத்துருக்குது, பேட்ரி பேக்கப் எவ்வளோ இருக்குது, அது எத்தனை டிகிரியில் இருக்குது, எத்தனை வோல்டேஜ் இருக்குது, அதுக்கப்புறமா ஃபோன் இன்டர்னல் ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குது, SD கார்டில் எத்தனை ஸ்டோரேஜ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக காமிச்சிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேட்ச் கிளியர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, சிஸ்டம் கிளியர் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறமா பேஜ் அன்இன்ஸ்டால்னு ஒன்று இருக்குது, அப்புறம் பேஜ் இன்ஸ்டால்னு ஒன்று இருக்குது. இது எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையானது கேட்ச் ஃபைலை வந்து ரிமூவ் பண்ணுறது. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்மிஷன் கேட்கும். அதை ஆன் பண்ணுறதுக்கு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட ஃபோன் யூசேஜ் அக்சஸுக்கு போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்து போட்டு அந்த யூசேஜ் அக்சஸை வந்து ஆன் பண்ணிக்கிங்க. ஆன் பண்ணிவிட்டு பேக் வாங்க. பேக் வந்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் என்னென்ன ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைலில் என்னென்ன அப்ளிகேஷன் இருக்கோ எல்லாத்தையுமே முன்னாடியே காமிச்சிருச்சு. நான் இதில் வந்து கிளியர் ஆல் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். கிளியர் ஆல்னு கொடுத்த உடனே அசபிலிட்டியோட பர்மிஷன்ஸை ஆன் பண்ண சொல்லுது. நான் ஓகே அப்படிங்கிறத கொடுத்தும் போட்டு அது உங்களோட ஃபோனில் எங்கே அசபிலிட்டி எங்கே இருக்கோ அது போயிடும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதில் வந்து யூசேஜ் ஆண்ட்ராய்டு அசிஸ்டன்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அலோவ் கேட்கும். அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்து போட்டு பேக் வாங்க. பேக் வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஆஃப்னு இருந்தது, ஆன் ஆகிடுச்சு. இப்போ நான் பேக் வரேன். பேக் வந்து மட்டும் இப்போ கிளியர் ஆல் அப்படிங்கிறத கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன் பை ஒன்னாக கிளியர் டேட்டா கேட்ச் ஃபைலை பார்த்தீங்கன்னாலே தெரியும். உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய கேட்ச் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக அதை ரிமூவ் பண்ணுறது ஒன் பை ஒன்னாக அதுவே தெரியும். இதை ஒரு தடவை கிளிக் பண்ணி போட்டு நீங்கள் அந்த பக்கம் ஒரு ஓரமாக வச்சிட்டிங்கன்னா போதும். அது உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எத்தனை இருக்குது, எத்தனை ஸ்டோரேஜ் இருக்குது, இது எல்லாத்தையுமே பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டைம் எடுத்துக்கும். சாரி, நீங்கள் நைட்டு வந்து சார்ஜ் போடும்போது ஒரு 10 மினிட்ஸ் அப்படி சார்ஜ் போட்டும்போது இதை அப்டேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒன் பை ஒன்னாக எல்லா கிளியர் கேட்ச் ஃபைலையும் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணுறது உங்கள் கண் முன்னாடியே பார்த்துக்கலாம். ஈஸியாக முடிஞ்சிடும். அது கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கிளியர் கேட்ச் ஃபைல் முடிஞ்சோடனே மறுபடியும் முன்னாடி இருந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்துருச்சு.
ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ப்ராசஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேக்ரவுண்டில் தேவையில்லாத ஆப் ரன் ஆகிட்டு இருக்கும்போது அதை எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ இந்த இதில் வந்து ஃபேஸ்புக்கில் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டு போட்டு ஜிமெயில் மெயில் வந்த உடனேவே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, உங்களுக்கு எந்தெந்த இது வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகணும், அதாவது உங்களுக்கு உடனே ஒரு மெசேஜோ மெயிலோ இல்லை அமௌண்ட்டோ ஏதாவது வருது அப்படின்னா அதுக்கு எந்தெந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதோட நோட்டிஃபிகேஷன் மட்டும் வச்சு போட்டு மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து விட்டுறலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ கலரு, இந்த வாட்ஸ்அப்பு, இந்த யூடியூப் நோட்டிஃபிகேஷனு, அதுக்கப்புறம் யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பு, இந்த மாதிரி எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரக்கூடிய இந்த வாட்ஸ்அப்பு இந்த ஆப்ஷன்ஸை மட்டும் நான் ஓப்பன் பண்ணி வச்சும் போட்டு மற்றதை வந்து கில் செலக்டட் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா பேக்ரவுண்டில் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரன் ஆகாமல் அதுவே ஸ்டாப் பண்ணி வச்சுக்கும். பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய டேட்டா இழுக்கிறதா இருக்கட்டும், இல்லை பேக்ரவுண்டில் ரன் ஆகியும் போட்டு உங்களோட பேட்டரியை சாப்பிட்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த விஷயமும் இதில் நடக்காது. ஏன்னா இது எல்லாமே ஃபோர் ஸ்டாப் பண்ணி வச்சிடும். நீங்கள் உள்ளே போகும்போது மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிக்கும். அதனால உங்களுக்கு எந்தெந்த மெசேஜு அப்புறம் வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் எந்தெந்த இதுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணுமோ அதை மட்டும் அன்செலக்ட் பண்ணி போட்டு உங்களுக்கு எது நோட்டிஃபிகேஷன் தேவை இல்லை, பேக்ரவுண்டில் ரன் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் டிக்கில் வச்சு போட்டு கீழே கில் செலக்டட் அப்படிங்கிறத போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஆப்பையுமே இது வந்து ஃபோர் ஸ்டாப் பண்ணிடும். ஃபோர் ஸ்டாப் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு பேக்ரவுண்டில் இந்த அப்ளிகேஷனெல்லாம் ரன் ஆகாது. நீங்கள் உள்ளே போகும்போது மட்டும் ரன் ஆகும். அதனால உங்களோட டேட்டாவும் மிச்சமாகும், ப்ளஸ் உங்களோட பேட்டரி கன்வர்ஷனும் ஆகும், மொபைல் ஹேங் ஆகுறதும் ஸ்டாப் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மறுபடியும் வெளியே வந்துச்சு. மறுபடியும் நான் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா சிஸ்டம் கிளியர் கொடுக்கும்போது உங்களோடதில் ஃப்ரீ ஃபயர் வச்சுருக்கீங்க இல்லை பப்ஜி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் சேர்த்து கிளியர் பண்ணிடுச்சு அப்படின்னா உங்களோட காஸ்டியூம்ஸு மேப்ஸு இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். அதனால் யூஸ் பண்ணும்போது இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது பேட்ச் அன்இன்ஸ்டால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணுறது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ இத்தனை அப்ளிகேஷன் இருக்குது, இது எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணி போட்டு ஒரே டைமில் நீங்கள் அன்இன்ஸ்டால்னு கொடுத்துட்டிங்கன்னா இது எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக ஒரே ஒரு கிளிக் மூலமாக அன்இன்ஸ்டால் பண்ணிடும். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு 10 ஏபிகே ஃபைல் இருக்குது, அது அத்தனையுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே செலக்ட் பண்ணி போட்டு அப்படியே இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அந்த அப்ளிகேஷனோட ஏபிகே ஃபைல் உங்களோட இது வேணும், இடையில நான் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இந்த அப்ளிகேஷனே இருக்குது, இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க, இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு தேவைப்படும் போது மட்டும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இப்போ இதை டவுன்லோட் பண்ணியிருக்கனால டவுன்லோடில் இருக்கும், நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மற்ற ஃபைலும் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் அப்படிங்கிற அந்த ஒரு அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயும் போட்டு இப்போ அமேசான் ஷாப்பிங் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணியும் போட்டு பேக்கப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் இந்த ஆப் நேம் போட்டு அதுக்குள்ளே இந்த ஏபிகே ஃபைல் வந்துடும். நீங்கள் இது யூஸ் பண்ணி போட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னாலும் உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜுக்குள்ளே இந்த ஆப்போட பேர் இருக்கிற ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா இதோட ஏபிகே ஃபைல் இருக்கும், மறுபடியும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பெஸ்ட்டான ஃபியூச்சர் இருக்குது. அதே மாதிரி ஆப் டு எஸ்டி அப்படின்னு சொல்லி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய ஆப்பு சில அப்ளிகேஷனை வந்து உங்களோட ஃபோன் ஸ்டோரேஜில் இருந்து அப்படியே நீங்கள் உங்களோட எஸ்டி கார்டுக்கு மூவ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன். அது எல்லா அப்ளிகேஷன்லையும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும், சில அப்ளிகேஷன் ஒர்க் ஆகாது. அதே மாதிரி ஸ்டார்ட் அப் மேனேஜர் முன்னாடி வந்து இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு எதெல்லாம் ரன் ஆகணும், எது ரன் ஆகக்கூடாது அப்படிங்கிறது நீங்கள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ண உடனே எந்தெந்த அப்ளிகேஷனோட நோட்டிஃபிகேஷன் வேணுமோ அதை எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ் மட்டும் ரன் ஆகும். மற்றபடி உங்களுக்கு உள்ளுக்குள்ளே போகும்போது மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும். அதே மாதிரி பேட்டரி உங்களுக்கு என்னென்ன அப்ளிகேஷன் எவ்வளோ பெர்சன்டேஜ் எடுத்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இதிலேயே செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபைல் மேனேஜரும் இதுலேயே இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இன்ஃபோ, மொபைலோட டோட்டல் இன்ஃபர்மேஷனும் இங்கேயே நீங்கள் பார்த்துக்கலாம். என்னென்ன சப்போர்ட் பண்ணும், என்னென்ன சப்போர்ட் பண்ணாது, ஃபோன் ஸ்டோரேஜ் எவ்வளோ, ரேம் ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குது, என்னென்ன நெட்வொர்க்கு, என்ன கம்பெனி மாடல்ஸு, இது எல்லாத்தையுமே நீங்கள் இங்கேயே இருந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி பர்மிஷன்ஸ், எந்தெந்த அப்ளிகேஷன் என்னென்ன பர்மிஷன்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கு, என்னென்னலாம் எடுத்திருக்கு அப்படிங்கிறத இங்கே ஒரே ஒரு கிளிக் மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேவையில்லாத அப்ளிகேஷன் தேவையில்லாத பர்மிஷன் கொடுக்குதுன்னா நீங்கள் அதுக்குள்ளே போய் மட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ப்ராசஸிங் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். டூல், இது இந்த டூலில் என்னென்ன டூல் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்தாச்சு. இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் தான் இது, நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரீஃப்ரெஷ் ஐக்கான் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சிபியோட இது எப்படி இருக்குது,
ரேம் ஓடுத பிறகு, பேட்ரி ஓடுத பிறகு, இன்டர்னல் ஸ்டோரேஜ் பிறகு, இது எல்லாத்தையுமே டோட்டலாக A to Z இங்கேயே நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அப்ளிகேஷன் உண்மையிலேயே பெய்டு அப்ளிகேஷனா? பெய்டு அப்ளிகேஷனா எத்தனை ரூபா? அதைத்தான் நான் ஏபிகே ஃபைலில் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க் கொடுத்துருக்கேனா அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இந்த ஏபிகே அதை தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகிறேன். ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் மட்டும் இந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அசிஸ்டன்ட் ப்ரோ அப்படிங்கிறது தான். இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா 2 அப்ளிகேஷன் இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும். அசிஸ்டன்ட் ஃபார் ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அது 2.8 MB இருக்குது. அதுக்கு மேலே இருக்கிற அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரோ ஃபார் ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி இருக்குது. அதுதான் இன்ஸ்டால்டுன்னு காட்டுது. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆப்பு தான் உங்களுக்கு ஓப்பன்னு காட்டுது. இதைத்தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ பேக் வந்து நான் அந்த அப்ளிகேஷனையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காட்டுது. இது நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். நான் பேக் வரேன். பேக் வந்து மட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய அப்ளிகேஷனை நான் இப்போ உங்களுக்கு ஏபிகே ஃபைல் நான் அன்இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இது அன்இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு பைசா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கேயே காமிச்சிடும். இப்போ அன்இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. அன்இன்ஸ்டால் ஆகி முடிச்சோடனே பார்த்திங்கன்னா ₹199 கேட்குது. இந்த ₹199 ஆப்போட டவுன்லோட் லிங்க் தான் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணிக்கிங்க. உங்களுக்கும் ஏதாவது பெய்டு ஆப் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பெய்டு ஆப்போட நேமை மட்டும் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த வீடியோவாக காத்துட்ருக்கு. டிஜிட்டல் போதை யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னா டிஜிட்டல் போதையில் எப்போல்லாம் ஒரு வீடியோ அப்லோட் ஆகுதோ அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.